வணக்கம். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்திலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக இலக்கம் 3 போட்டியிடுகின்ற செல்வ வடிவேல் ஆகிய நான் உங்களோடு சில வார்த்தைகளை உள்ளத்தில் இருப்பதை பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகின்றேன். முதலிலே சமூக ஆர்வலராக சமயப் பணியையும் தமிழ் பணியையும் சமுதாய பணிகளையும் செய்து வந்த நான் இன்றைக்கு தேர்தல் களத்திலே ஒரு அரசியல் கட்சியோடு இணைந்து போட்டியிடுகிறேன் என்பதை பற்றிய விளக்கத்தை நான் சுருக்கமாக தர விரும்புகின்றேன். நான் மேலே குறிப்பிட்ட இத்தனை பணிகளையும் என்னாலே செய்ய முடிந்தது என்று சொன்னால் தனி ஒரு செல்வ வடிவேலாக இருந்து இவற்றை செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனக்கு பக்கபலமாக இருந்து என்னுடைய இந்த பணிகளுக்கு உதவிய ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு இணையும் பொழுதுதான் இந்த பணிகளை மேலும் என்னாலே செய்ய முடியும் என்கின்ற உண்மையை நான் உணர்ந்ததன் காரணமாகவே இந்த பொது தேர்தலிலே அந்த கட்சியின் சார்பாக நான் போட்டியிடுகின்றேன் என்பதை, அதுவும் வீணை எங்களுடைய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அந்த வீணை சின்னத்திலே போட்டியிடுவதற்கு நான் சம்மதித்து இந்த தேர்தல் களத்திலே உங்களோடு போட்டி களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். மேற்படி நான் குறிப்பிட்ட அந்த பணிகளை என்னுடைய ஆசிரிய பெருமக்கள், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவன், இந்து கல்லூரியிலே என்னை வளர்த்தெடுத்த ஆசிரிய பெருமக்கள், பிரதானமாக இடதுசாரி கோட்பாடுகளை தன்னகத்தே வைத்திருந்தது மட்டுமல்ல, இடதுசாரி கோட்பாடுகளை செயலிலே காட்டிய அமரர் கார்த்திகேசன், அதே போல என்னை வழிப்படுத்திய பண்டிதர் செல்லத்துறை ஐயா போன்ற பெருமக்களுடைய வழிகாட்டல் என்னோட குருதியிலே கலந்திருந்த காரணத்தினாலே தான் என்னாலே இந்த பணிகளை எல்லாம் செய்யக்கூடியதாக இருந்தது. ஆகவே அந்த பணிகளை, அவர்கள் விட்ட பணிகளை தொடர வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டிலே நான் ஒரு தனி மனிதனாக இருந்து அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய உதவியை பெற்று யாருமே செய்ய முடியாத சில வேலைகளை நான் செய்திருக்கின்றேன் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். அவற்றிலே ஒன்று, 3 தமிழ் மன்னர்களுடைய சிலையை மணிக்கூட்டு கோபுரத்தடியிலே நிறுத்தி இருக்கின்றோம். யாருமே அதை செய்ய துணிந்தவர்கள் அல்ல, பயந்தவர்கள். எல்லாளனுடைய சிலை, வரராஜசேகரனுடைய சிலை, அதே போல் பண்டாரவன்னியனுடைய சிலை, இந்த 3 தமிழ் மன்னர்களுடைய சிலை அங்கே நிமிர்ந்திருக்கிறது. அத்தனை பேரும், கொழும்பிலே இருந்து வருகின்ற சிங்கள மக்கள் உட்பட அத்தனை பேரும் இந்த சிலைகளை பார்த்து மகிழ்கிறார்கள் என்று சொன்னால் இதை உருவாக்குவதற்கு என்னுடைய உழைப்பு முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருந்தது. அதே போல தமிழை வளர்த்த தமிழ் பெரியார், தமிழராட்சி மாநாடு கண்ட தனிநாயகம் அடிகளார், அந்த தனிநாயகம் அடிகளாருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று புறப்பட்டு அந்த சிலையை குறிப்பிட்ட அந்த இடத்திலே, அதாவது தமிழராட்சி மாநாட்டு சபை எந்த இடத்திலே இயங்கி கொண்டிருந்ததோ அதற்கு அருகிலேயே அந்த திருக்குடுதிய கன்னியர் மட பாடசாலைகளுக்கு அருகிலே அந்த சிலையை நிறுவுவதற்கு முன்னின்று உழைத்து அந்த சிலையை திறந்து வைத்தேன். இதெல்லாவற்றையும் போல ஆர்மோனாவலருடைய சிலை, சைவ பெருமக்களை பொறுத்த மட்டிலே நாவலர் பெருமானுடைய சில கோட்பாடுகளோடு முரண்பாடு இருக்கலாம். அப்படி இருந்தும் அவர் சைவத்தையும் தமிழையும் வளர்த்தார் என்கின்ற ஒரே ஒரு முக்கியமான காரணத்தின் அடிப்படையில் நல்லூரிலே இருந்த சிலையை தூக்கி கொண்டு போய் கலாச்சார மண்டபத்திலே செருப்புக்கு காவலாளியாக வைத்திருந்தார்கள். அந்த சிலையை மீண்டும் எடுத்து கொண்டு வந்து அது வைக்கப்பட்டிருந்த இடத்திலேயே மீள வைத்ததற்கு என்னுடைய பணி அங்கே ஒரு காரணமாக அமைந்திருந்தது என்பதை நான் அடக்கத்தோடு இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இவற்றையெல்லாம் செய்ய முடிந்தது என்று சொன்னால் அது எனக்கு பின்னாலே இருந்து எனக்கு உதவிய சக்தியினுடைய அந்த பலன்தான், வேறொன்றும் இல்லை. ஆகவே இன்னும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்துக்கு செல்லுகின்ற வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் என்னுடைய இந்த பணிகள், சமயப்பணி, தமிழ் பணி, சமூகப்பணி, கல்விப்பணி போன்ற இந்த பணிகளை நான் நிச்சயமாக செய்வேன். அத்தோடு எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நிறைய ஏழைகளுக்கு, குறிப்பாக திருமணமாகி கணவனை இழந்த கைம்பெண்களுக்கு, விதவைகளுக்கு, தாயோடு குழந்தையாக பார்த்த அந்த பிள்ளைகளுக்கு நிறைய வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதிலே நான் உழைத்திருக்கின்றேன். அந்த வகையிலே
உதவி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். யாழ் வைத்தியசாலையிலே, போதனா வைத்தியசாலையிலே கடமையாற்றுகின்ற அந்த தொண்டர் அடிப்படையிலே சேவையாற்றி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் நிரந்தர நியமனம் பெறுவதற்கு முழு மூச்சோடு உழைத்து பாராளுமன்றத்திலே அங்கே அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்ய வைத்து அதன் மூலமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதிலே என்னுடைய பங்கும் இருந்தது என்பதை இந்த இடத்திலே நான் தாழ்மையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய நோக்கம் அந்த கைம்பெண்கள் அவர்கள் வாழ்வாதாரத்தை ஏதாவது ஒரு வகையிலே வளப்படுத்தி அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்திலே சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்திலே தான் இந்த பணிகளை எல்லாம் அடியேன் செய்திருக்கின்றேன். என்னை பொறுத்தமட்டிலே நான் 40 ஆண்டுகள் ஆசிரியர். இந்த யுத்த காலத்திலே போராளிகளாக எல்லா இயக்கங்களிலும் போராளிகளாக இருந்த பலர் என்னுடைய அன்புக்குரிய மாணவர்கள். அந்த மாணவர்களுடைய அன்பு மலையிலே நான் நினைந்தவன், அவர்களை இழந்தவன். அவர்கள் இழந்த பொழுது கண்ணீர் விட்டு வடித்ததும் நல்லூரிலே ஏற்பட்ட நிகழ்ச்சிகளிலே எல்லாம் கலந்து கொண்டு அந்த மாபெரும் போராளிகளுக்கு வணக்கத்துக்குரியவர்களுக்கு என்றும் நம்முடைய உள்ளத்திலே போற்றப்பட வேண்டியவர்களுக்கு மதிப்பளித்திருக்கின்றோம். இன்றைக்கு சிலர் அவர்களினுடைய பெயரை சொல்லி வாக்கு கேட்டு வந்து 1987 ஆண்டுக்கு பின்னர் இருந்த நிலமாற்றமும் அதற்கு அப்பாலே 2009 ஆண்டு யுத்தம் ஏதோ ஒரு வகையிலே முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் இங்கே மீண்டும் அந்த போராளிகளுடைய பெயரை சொல்லி ஏதோ அவர்கள்லாம் சண்டை பிடித்தவர்கள் போல, அவர்கள்லாம் இந்த நாட்டிலே தியாகம் செய்தவர்கள் போல ஒரு நடிப்பை இங்கே நடித்து கொண்டு இந்த மக்களை மீண்டும் 2001, 2004, 2010, இப்பொழுது 2015 இந்த பாராளுமன்ற தேர்தல் அத்தனையிலும் ஒரே பல்லவியை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொதுமக்கள் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளும். ஒரே கோட்பாடு. என்ன கோட்பாடு? மேற்குலகம் வரும், அமெரிக்கா வரும், இந்தியா வரும், ஐநா பார்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் இவர்களுடைய தேர்தல் பிரசங்கம். இதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற வெளிநாட்டிலே இருக்கின்ற அன்புக்குரிய தமிழ் பெருமக்கள் இதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நடைமுறை சாத்தியம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். நடைமுறையிலே அமெரிக்க இராஜாங்க அமைச்சர் இங்கே வந்த பொழுதிலும் இந்திய பிரதமர் மோடி இங்கே வந்திருந்த பொழுதிலும் அவர்கள் சொல்லிவிட்டு போனது அரசாங்கத்தோடு பேசி பிரச்சனையை தீருங்கள் என்பது மட்டுமல்ல, அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான 13th அமெண்ட்மெண்ட்ஸ் அதுதான் அடிப்படை, அதை நோக்கி உங்களுடைய பேச்சுவார்த்தையை நகர்த்துங்கள் என்பதுதான் அவர்களுடைய வாதம். ஆகவே நிச்சயமாக இவர்கள் சொல்லுவது போன்ற ஒரு அடிப்படை தீர்வுக்கு வர முடியாது. ஆனால் தமிழ் மக்கள் உரிமையோடு வாழ வேண்டும் என்பதிலே யாருக்கும் எந்த விதமான 2வது கருத்துக்கும் இடமில்லை. என்னை பொறுத்தமட்டில் தமிழ் மக்கள் மானம் உள்ளவர்கள், அந்த தமிழ் மானம் மிக்கவர்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பது யாரும் மறக்கவில்லை. அது இலங்கை என்கிற ஒரு நாட்டுக்குள்ளே தான் நடக்க முடியும். அதற்குத்தான் எங்களுடைய சித்தாந்தம். இப்பொழுது 2009க்கு பின்னர் அது தீவிரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒன்று என்னவென்று சொன்னால் அது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது தான். வடக்கு கிழக்கு இணைந்த ஓரலகாக இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் தமிழர் கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் வடக்கு கிழக்கை ஏற்கனவே பிரித்து விட்டார்கள். வடக்கிலே நிர்வாகத்தை அவர்களால் நடத்துகிறார்கள், கிழக்கிலே நிர்வாகத்தையும் அவர்களால் நடத்துகிறார்கள். அந்த 2ஆக பிரிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்துவிட்டு இப்பொழுது மீண்டும் வடக்கையும் கிழக்கையும் இணைப்போம் என்று சொல்ல புறப்பட்டிருக்கின்றார்கள். இதை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக, நான் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவன். மதுரை மாவட்டத்தை என்னுடைய தாய் தந்தையர்களுடைய இடமாக கொண்டவன். யாழ்ப்பாணத்திலே பிறந்து யாழ்ப்பாணத்திலே வளர்ந்து யாழ் நாவலர் மாவித்யாலயம் என்று சொல்லப்படுகிற பாடசாலையிலே ஆரம்ப கல்வியையும் பின்னாலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே உயர்கல்வியையும் பெறுகின்ற ஒருவனாக இங்கே வளர்க்கெடுக்கப்பட்டு இந்த ஈழத்தமிழர்களோடு இணைந்தவனாக நானும் ஒரு தமிழனாக, இந்திய தமிழனாக இந்த பகுதியிலே வாழ்ந்து வருகின்றேன், சேவையாற்றி வருகின்றேன். ஆனால் வடபகுதியிலே இருக்கின்ற இந்திய வம்சாவளி மக்களுடைய பிரச்சனை நிறைய இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதுவரையும் எடுத்து சென்றது கிடையாது. இங்கே தோட்ட தொழிலாளர்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார்கள் வேலைக்காக. அவர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டது. அவருடைய வாக்குரிமை பறிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த காங்கிரஸ்காரர்கள் வேறு இந்த நாட்டிலே தேர்தல் களத்திலே நிற்கின்றார்கள் என்பது அடுத்து சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. வாக்குரிமை இழந்தோம். பின்னர் தொண்டமானுடைய ராஜதந்திரமான அரசியலினாலே, இணக்க அரசியலினாலே மீண்டும் வாக்குரிமையை ஓரளவாவது பெற்றுக்கொண்டு இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுதும் இந்த தேர்தல் தொகுதி முறையிலே செய்யப்பட்டிருக்கிற ஒழுங்கினாலே மலைநாட்டு தமிழர்கள் அதிக அளவிலே பாராளுமன்றத்துக்கு நுழைய விடாமல் அந்த முறை அமைக்கப்பட்டிருக்கிறது.
அந்த பாராளுமன்ற உறுப்புரிமையை பெறுவதற்கான தெளிவான தொகுதி பிரிவுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுதுதான் இன்றைக்கு சனத்தொகை அடிப்படையிலே இந்திய வம்சாவளி மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். அதேபோல் வடமாகாணத்தை பொறுத்த மட்டிலே ஆயிரக்கணக்கான இந்திய வம்சாவளியினர் இருக்கின்றார்கள். கிளிநொச்சி மாவட்டத்திலே நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வீடு இல்லை, ஒழுங்கான கல்வி வசதி கிடையாது, அவர்களுடைய சுகாதார பிரச்சனை எல்லாவற்றையும் பேசுவதற்கும் ஆள் இல்லை. அவற்றை எடுத்து செல்வதற்கு வேண்டிய தேவை இந்த நாட்டிலே இருக்கிறது. இந்திய தூதுவர் ஆலயம் இப்பொழுதுதான் வடக்கு மாகாணத்திலே நிறைய இந்திய வம்சாவளியினர் இருக்கிறார்கள் என்கிற அந்த உண்மையையே அறிந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே நடைபெற்ற யுத்தத்தினாலே இந்திய வம்சாவளி மக்கள் நிறைய பேர் உயிரை இழந்திருக்கின்றார்கள். அந்த யுத்தத்திலே போராளிகளாக பங்கேற்ற சரித்திரங்களும் இருக்கிறது. ஆகவே இப்பொழுது இலங்கையிலே தமிழ் மக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இஸ்லாமிய தமிழர் என்ற ஒரு பிரிவு, அதே போல் மலைநாட்டு தமிழர்கள் என்ற ஒரு பிரிவு, அடுத்தது தமிழர்கள் என்ற ஒரு பிரிவு என்று 3 பிரிவாக இந்த தமிழர்களை வகுத்து விட்டார்கள். இதற்கு தமிழர் கூட்டமைப்பு தான் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். இஸ்லாமியர்களை பிரித்து பார்த்ததும் அதே போல் மலைநாட்டு தமிழர்களை பிரித்து பார்த்த அந்த வேலைகளை எல்லாம் இவர்களால் செய்தார்களே தவிர வேறு யாரும் செய்தது கிடையாது. இன்றைக்கு நல்லவர்கள் போல இவற்றையெல்லாம் மக்கள் மறந்து விட்டார்கள் என்கிற எண்ணத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்திய வம்சாவளி மக்களுக்கு தேவையான அடிப்படை விடயங்கள், அவர்களுடைய வீடமைப்பு திட்டங்கள், சுகாதார வசதிகள், முக்கியமாக கல்வி வேலைவாய்ப்புகள் தொடர்பாக இந்திய தூதரகத்தோடும் பாராளுமன்றத்திலேயும் அவர்களுக்காக குரல் கொடுக்க ஒருவர் தேவை என்கிற அந்த உண்மையையும் அந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுவேனே ஆனால் இவர்களுடைய குரலாக. அதே போல யாழ்ப்பாணத்திலே முஸ்லீம் மக்கள் வாழ்கிறார்கள். அந்த முஸ்லீம் மக்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் யாழ்ப்பாண முஸ்லீம்கள். அவர்கள் யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்டவர்கள், இங்கே வாழ்ந்தவர்கள், இங்கே எங்களோடு ஒருவராக இருந்தவர்கள். அவர்களுக்குரிய நியாயமான நீதி வழங்கப்பட்டே ஆக வேண்டும். முஸ்லீம்களை பொறுத்த மட்டிலே கிழக்கிழங்கையிலே இருக்கிற முஸ்லீம்கள், கண்டியிலே இருக்கிற முஸ்லீம்கள், புத்தளத்து முஸ்லீம்கள் என்றெல்லாம் இருக்கிறார்கள். அதுபோல யாழ்ப்பாணத்தை பிறந்து யாழ்ப்பாணத்திலே வளர்ந்து யாழ்ப்பாணம் தவிர்ந்த வேறு ஒரு பிரதேசத்தை அறியாத இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களுடைய பகுதிக்கு அண்மையிலே இருக்கிறவன் என்கிற முறையிலே உரிமையோடு அதையும் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன்.